எனக்கு நார்மல் டெலிவரி தான். கோபி ஜிஹெச்சில் தான் ஆச்சு 2022. நான் ஒரு நாளைக்கு முன்னாடி 11/9 போய் அட்மிட் ஆனேன். 12/9 டெலிவரி ஆச்சு. அங்கே டெலிவரி ஆனி தம்பி 8:15 வெளியே வந்துட்டான். கூட்டிகிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. என்னை 1:15 தான் விட்டாங்க. என்னன்னு தெரில, ப்ளீடிங் ஆகுதுன்னு தான் சொன்னாங்க. அவர் 10 நாள் அங்கேருந்து 10 நாள் தண்ணி ஆதாரமே தான் குடிக்க சொன்னாங்க. அவர் அது அவங்க சொல்லவே இல்லைங்க. சும்மா சின்ன தையல் தான் சொன்னாங்க. சின்ன தையல் தான் சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரில் ரொம்ப பண்ணி கேட்கங்காட்டி நாங்கள் ப்ரைவேட் போய் பார்த்தேன். ப்ரைவேட்டில் தான் இந்த மாதிரி பிரச்சனை ரொம்ப சிவியர். அந்த ப்ரைவேட்டில் அந்த மேம் மோஷன் வெளியே எடுக்கிறாங்க, கை விட்டு மோஷன் கூட அவ்வளோ மோஷன் வெளியே உள்ளேயே இருக்குது. கொஞ்சம் இல்லை அழுகிற நிலமையில இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எப்படியோ அந்த ப்ரைவேட் மேம் உடனே நீங்கள் வெளியே போங்கன்னு சொல்லிட்டாங்க. நைட்டு 11:30 இருக்கும். வெளியே போயிட்டேன். மறுபடியும் ஜிஹெச்சில் போய் நாங்கள் கேட்குறோம், இந்த மாதிரி நாங்கள் போகிறோம், நாங்கள் கோயம்புத்தூருக்கே வண்டி வச்சு விடுங்கன்னு. அங்கே வச்சு விட மாட்டேன்ட்டாங்க. மறுபடியும் எங்கள் ஊரில் அத்தானியில் ஜிஹெச்சுக்கு அங்கே தான் கோயம்புத்தூருக்கு ஆம்புலன்ஸ் வச்சு விட்டாங்க. கோயம்புத்தூரில் போய் பார்த்து உடனே இந்த ஆப்ரேஷன் பண்ணாங்க. மறுபடியும் இந்த மாதம் செக்கப் வர சொன்னாங்க. மாதம் போயிட்டே தான் இருக்கிறேன் கோயம்புத்தூரில் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. எடுத்தாங்கன்னு சொல்லலை. வர்றாங்க, இந்த என்கொயரி பண்ணுறாங்க, எழுதி கொடுத்துட்டு போ, உனக்கு என்ன பிரச்சனையோ எழுதி கொடுத்துட்டு போ, என்ன வேணுமோ அது தேவையானது பண்ணி கொடுக்குறான். அவ்வளோதான். இன்னும் வரைக்கும் என்ன தேவையானது பண்ணி கொடுக்கலாம். அந்த மோஷன் பேக் கேட்டேன். அந்த 3 டைம் தான் கொடுத்துருவாங்க. 4வது டைம் போய் கேட்கும்போது இந்த காஸ்ட்லி கவர்மெண்ட்டில் தரமாட்டாங்க அப்படின்ட்டாங்க. இன்னும் வரைக்கும் அந்த மோஷன் பேக்கு நான் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக தான் அந்த மேம் மேலே எடுக்கணும். ஏன்னா போனால் இந்த லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போ அவன் கோபி ஜிஹெச்சில் இதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் வரைக்கும் எனக்கு 1.5 வருஷம் ஆகுது. நானாக தான் ஃபோன் பண்ணி மேம் எனக்கு இந்த மாதிரி பேக் வேணும்னு கெஞ்சிருக்கேன். ஆனால் இன்னும் வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அந்த மேம் எந்த ரெஸ்பான்ஸும் இன்னும் வரைக்கும் பண்ணல. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.